மதுரை மீனாட்சி கல்லூரியில் கணினி ஆய்வக மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். இப்போ இந்த கணினி ஆய்வக மையம் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? மேலதிக விவரங்கள் என்ன? மதுரை உத்தங்குடி பகுதியில் தென்மண்டல திமுகவினுடைய முகவர்களுடைய கூட்டம் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. இதில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட முகவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கின்ற 58 தொகுதியை சேர்ந்த முகவர்கள் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இன்று காலை விமானம் மூலம் மதுரை வந்த முதல்வர் மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை இன்று துவக்கி இருக்கிறார். காலை மதுரை எல்காட் வடபழஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எல்காடு வளாகத்தில் அமைக்கப்பட்ட பினாக்கில் இன்ஃபோடெக் நிறுவனத்தினுடைய விரிவாக்க கூடுதல் கட்டடத்தை திறந்து வைத்தார். இதில் 2000 பொறியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய திட்டம் அது. அதனைத் தொடர்ந்து மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் 215 கோடி ரூபாயில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய பெயரில் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த பாலத்தை திறந்து வைத்தார். தற்பொழுது கோரிப்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கின்ற மீனாட்சி கலை கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மேம்படுத்தப்பட்ட, அதாவது புனரமைக்கப்பட்ட கணினி ஆய்வு மையத்தை தற்பொழுது முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். இந்த கல்லூரிக்கு முதல்வர் வருகின்ற பொழுது அங்க இருக்கின்ற அந்த கல்லூரியுடைய மாணவர்கள் பலர் முதல்வருக்கு கைத்தட்டி இருபுறங்களும் நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். முதல்வருக்கு வரவேற்பு அளித்த உடன் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த மேம்படுத்தப்பட்ட அந்த கணினி மையத்தை முதல்வர் திறந்து வைத்திருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட கணினிகள் இங்கு இருக்கின்றன. குறிப்பாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அவர்கள் கல்லூரி படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புக்கான திறனை வளர்ப்பது, வேலை வாய்ப்பின் தற்போது உலக அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இங்கு இருக்கிறது என்பது குறித்த விவரங்களை எல்லாம் அவர்களுக்கு மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற விதமாக இந்த கணினி மையம் ஆய்வு மையம் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது போன்ற ஆய்வு மையம், அதாவது மேம்படுத்தப்பட்ட ஆய்வு மையம் தமிழகத்தில் முதன்முறையாக திறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே மாணவிகள், குறிப்பாக மதுரை மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த கணினி ஆய்வு மையம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.